வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் காலை முதலே எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு முழுமையான வாக்கு எண்ணிக்கை முடிந்திருக்கிறது. இதில் திமுக அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. 1,14,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று கிட்டத்தட்ட பதிவான வாக்குகளில் 75% வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 23,810 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது. போட்டியிட்ட நிலையில் தற்பொழுது டெபாசிட் தொகையை நாம் தமிழர் கட்சி தக்க வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பரிதாபமாக டெபாசிட் தொகையை பறிகொடுத்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. போட்டியிட்ட வேட்பாளர்களில் 45 பேரும் தற்பொழுது டெபாசிட் தொகையை பறிகொடுத்திருக்கிறார்கள். இதில் நோட்டா பார்த்தோமேனால் 6,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பார்த்தோமேனால் நோட்டாவில் பொதுமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். போட்டியிட்ட வேட்பாளர்களில் 31 வேட்பாளர்கள் ஒற்றை எண்ணிக்கையிலான அந்த வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது. நாம் தமிழர் கட்சி 17 சுற்று முடிவில் 25,800க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றால் மட்டுமே பார்த்தோமேனால் டெபாசிட் தொகையை தக்க வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி பரிதாபமான ஒரு தோல்வியை இந்த தேர்தலில் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023 இடைத்தேர்தலில் பார்த்தோமேனால் 10,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற நிலையில் தற்பொழுது அஇஅதிமுக, பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் போட்டியிட முடியாத நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி 23,810 வாக்குகளை பிடித்திருக்கிறது. ஒரு சில அஇஅதிமுக மற்றும் பாஜக வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு சென்றிருக்கிறது. அதே போன்று பொதுமக்கள் அதிகமாக நோட்டாவை நோக்கியும் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். பதிவான வாக்குகளில் பார்த்தோமேனால் ஒரு 2-3% வாக்குகள் நோட்டாவிற்கு சென்றிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை 75% வாக்குகளை பெற்று தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த 2021, 23 அதற்கு பின்பு தற்பொழுது 2025 உள்ளிட்ட இந்த 3 தேர்தலிலுமே திமுக தலைமையிலான கூட்டணி தொடர் வெற்றிகளை ஈரோடு கிழக்கில் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வி.சி. சந்திரகுமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த பொழுது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திமுகவின் வெற்றி என்பது எதிரொலிக்கும் என தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நாளை அறிவாலயத்தில் பார்த்தோமேனால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வெற்றி சான்றிதழை சமர்ப்பிக்க இருக்கிறார். உடன் அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்பு தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருக்கு அந்த வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வழங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளை தற்பொழுது எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. அதற்காக அவர் சித்தோடியில் இருக்கக்கூடிய அந்த அரசு பொறியியல் கல்லூரியில் காத்திருக்கிறார். தற்பொழுது திமுக 1,14,000த்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.